அமெரிக்காவில் இவ்வளோ அழகான கோவில் இருக்குதா, அந்த கோவில்லையும் இவ்வளோ அழகான சிற்பங்கள் இருக்குதா. நம்ம தமிழ் கல்ச்சர் அமெரிக்காவில் இவ்வளோ ஃபேமஸ். அந்த கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம். ஈஸியாக பண்ணலாங்க. கொங்கு நாடு வெள்ளை வெஜிடபிள் பிரியாணி, அதை 9 ஸ்டார் பாட்டில் பண்ணியிருக்கேன். குக்கர்லேயும் பண்ணுமே. பேக்டு மசாலா இல்லைங்க, எல்லாமே அரைச்சி விட்ட மசாலாவையும் டைட்டில் பார்த்து தாங்க உள்ளே வந்திருப்பீங்க. அந்த கான்செப்டில் தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு பேரும் சேர்ந்து ஓடும்போது யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் இல்லைங்க. அதை பற்றி பேசலாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை ஜர்னி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் சேர்ந்ததை ஒரு வீடியோவாக கொண்டு வந்திருக்கேன். ஒரு யூஸ்ஃபுல் ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச வெஜிடபிள் பிரியாணி தான். அது இன்ஸ்டா பாட்டில் தான் நான் இன்றைக்கி பண்ணேங்க. அது எப்படி கொஞ்சம் ஈஸியாக குவிக்காக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸையுமே கொஞ்சம் ஒரு டிப்ஸையும் சேர்த்து ஷேர் பண்ணியிருக்கேன். பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட்டாக வரதுக்கு. மார்னிங் லஞ்சு தாங்க பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் இன்றைக்கி நான் பழைய சாதம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நேற்று நைட்டே அதனால் அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். வீடியோவை இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி கோவிலுக்கு போயிருந்தோங்க, சிக்காகோக்கு. அதில் சிக்காகோ நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது ஒரு மெயினான பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி. அங்கே நம்மளோட தமிழ் டெம்பிள் இருக்குதுங்க. அதையும் சேர்த்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நாம் என்ன டாபிக் சைடில் அப்படியே பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட்டு வரும்போது இருக்கும். வந்ததுக்கப்புறமா எதுக்குடா வந்தோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு யோசிக்கிற மாதிரி ஒரு டாபிக் தாங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா, இந்தியாவில் இருக்கும்போது நமக்குன்னு ஒரு வீடு இருக்கும். ஸோ நிறைய பேர் இப்போ ஹெல்ப்புக்கு ஒரு சப்போர்ட்க்கு வச்சுக்கிறாங்க மெய்ட்ஸ்லாம். நம்ம ஹெல்ப் பண்ணி சொல்லலாம். ஏன்னா நம்மளால் பண்ண முடியாத ஒர்க்கு அந்த டேயில் நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்கங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்போ ஈவன் சென்னையே நம்ம எடுத்துப்போமாங்க. இப்போ நம்ம சென்னையில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப டெய்லி ஒரு 2 hour or 3 hours எங்கள் வீட்டுக்கு அன்றாட லைஃப்பில் ஒர்க்கு செய்கிறத எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மெய்ட்ஸ் வச்சுப்போம். அவங்க ஒரு 2 மணி நேரம் மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம டைம் கூட அலாட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்தியாவில் இருக்கும்போது. பட் அது டோட்டலி அமெரிக்காவில் இருக்குதா, இல்லை அப்படியே இருந்தாலும் அதுக்கு என்ன ப்ரொசீஜர், எவ்வளோ பேமெண்ட் வாங்குவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா, நம்மளாலேயே வச்சுக்க முடியுமா, நம்ம டெய்லி வேலைக்கு போகிறோம், நமக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு, இல்லை துணியை துவைக்கிறதுக்கு, இல்லை ஹோமை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒர்க் போயிட்டுருக்கும்போது எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறாங்க இங்கே இருக்க அமெரிக்கர்கள், இல்லை இங்கே இருக்கிற நிறையா பீப்புள்ஸ், ஈவன் இந்தியன்ஸாகவே எடுத்துக்கட்டுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி கான்செப்டில் தான் நான் அவங்க கூட என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே சொல்லிடுறேங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறையா பேசலாம், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீப்பாக. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இங்கே டாப்பாக இருக்கிறவங்க, அதாவது ரொம்ப ஹை சேலரி வாங்கி 2 பேரும் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நிறைய ஏர்ன் பண்ணுறவங்களால மட்டும்தான் இங்கே எல்லாமே வச்சுக்க முடியுங்க. நான் பார்த்த வரைக்கும் இங்கே மற்றவங்களாலலாம் வைக்க முடியாதா, ஏன் இங்கே மெய்ட்ஸ்லாம் இருக்க மாட்டாங்களா, ஒரு 2 மணி நேரம் கூட ஹெல்ப்புக்கு யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்கங்க. எப்படி நீ எல்லாமே மேனேஜ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே கடந்து இவ்வளோ வருஷம் வந்ததுக்கப்புறம் தான் தோணுது. அது திரும்ப பேக் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம எப்படி இவ்வளோ வருஷம் பேக் ஒர்க் பண்ணோம் ஹெல்ப் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி இருக்குமே. முதல்ல ஒரு பார்த்தோன்னே கஷ்டமாக தெரிகிற ஒரு வேலையே பாத்திரம் கழுவுறது தாங்க. வந்த புதுசில் பார்த்திங்கன்னா, நான் டிஷ்வாஷர்லாம் எனக்கு யூஸ் பண்ணவே தெரியாது. ஏன் 6 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் 7th year ரன்னிங் அப்படின்னாலுமே அந்த ஒரு 6 yearsல நான் போட்டதே கிடையாதுங்க. ஓப்பனாக சொல்லணும்னா அதில் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, பாத்திரம்லாம் இருக்கும்லங்க, அதை நம்ம ஸ்டோர் பண்ணுற ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ யூடியூப்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது தான்
நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, "ஏன் சிஸ்டர்னா பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்துட்டு டிஷ் வாஷர்லாம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணலாம்ல." நிறைய பேர் இப்போ வந்து இந்தியாவிலே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வீடு கட்டணும் அப்படின்னா டிஷ் வாஷர் இல்லாமல் இப்போ யாருமே கட்டுறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாமே இப்போ வந்துடுச்சு. கிட்ட இருக்குது, ஆனால் நம்ம ஏன் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற கொஷின் வந்து எனக்கு யூடியூப்பில் நிறைய பேர் கேட்டதுக்கு அப்புறம் தாங்க என்ன நானே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரி அப்புறம் தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சைடில் வந்து இன்ஸ்டா பாட்டில் நான் பிரியாணி தாங்க ரெடி பண்ணிட்டுருக்கேன். கொங்கு ஸ்டைலில் வந்துட்டு புதினா வெஜ் புலாவு. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஒரு பீஸ் ஆஃப் பட்டர், அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு கை புதினாங்க. இன்ஸ்டா பாட் யூஸ் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு என்னென்ன வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் தாங்க நான் ஆன் பண்ணியே விடுவேன். மோடில் தான் வச்சுருக்கேன். சாட்டே மோடில் 5 மினிட்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வெங்காயம்லாம் வதங்கிடுங்க. அதுக்குள்ளே சைடில் வந்து பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மாதிரி ஈஸியாகவும் பண்ணிடலாம். இது குக்கர்லேயும் பண்ணலாம். இன்ஸ்டா பாட்டில் தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, குக்கர்லேயும் பண்ணலாம். நான் இன்றைக்கி இன்ஸ்டா பாட்டில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேனு உங்களுக்கு அதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணுறது ஒரு ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். மசாலா வதங்குற டைமில் எல்லாமே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதை பார்த்துட்டு நம்ம பேக்கில் வந்து நம்மளோட கண்டென்ட் அகைன் ஸ்டார்ட் பண்ணலாம். எதனால் இந்த ஒரு கண்டென்ட்டை இப்போ எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் ஒர்க் பண்ண போகும்போது அமெரிக்கா புதுசாக வரீங்க அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் மெய்ட்ஸ் வச்சுக்கலாமான்னு ஒரு கொஷின் இருக்கும். ஸோ அந்த ஒரு கொஷினை ஒரு 2 ஆங்கிளில் நான் சொல்லியிருக்கேன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். இந்தியன்ஸ் வந்துட்டு எதனால் மெய்ட்ஸை ப்ரிஃபர் பண்ண மாட்டுக்காங்க, அப்படியே நம்ம மெய்ட்ஸ் வந்து வச்சுக்கணும் நம்ம ஹெல்ப்புக்கு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் பேமெண்ட்ஸ்லாம் இருக்கும், இந்தியாவில் எப்படி மெய்ட்ஸ் வந்து வச்சுக்கிறதுக்கும் இங்கே அமெரிக்காவில் மெய்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது, அதில் நமக்கு ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் ஷேர் பண்ணி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியாவில் மெய்ட்ஸ் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க. நம்ம சொல்கிற டைமில் வருவாங்க. நமக்கு இந்த டைம் சரியில்லை அப்படின்னா இந்த டே வந்து வேறு டைமில் வாங்கன்னு சொன்னால் கூட நமக்கு மாற்றி கூட வருவாங்க. நாங்கள் பூனேயில் இருக்கும்போது டோட்டலாக நான் டிஃப்ரெண்ட்டாக கூட நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். நான் பூனேயில் கொஞ்ச நாள் இருந்தோங்க, ஒரு 2-3 மந்த்ஸ் அந்த கோவிட் டைமில் இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க மெய்ட்ஸ் ஹெல்ப்புக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு கம்பெனிலேருந்து எடுத்து நடத்துகிற மாதிரிங்க. அவங்க வரும்போது அந்த கம்பெனி பிராண்டட் ட்ரெஸ் போட்டு தான் வருவாங்க. கம்பெனியோட லோகோ இருக்கும் அவங்களோட ட்ரெஸ்ஸில். அவங்க வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் போலங்க. கார்டன்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க. வீட்டில் இருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து காய போட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா கிச்சன்லேயுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. குக்கிங்கை தவிர்த்து எல்லா ஒர்க்குமே பண்ணுவாங்கங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு பேமெண்ட் மாதிரி அவங்க அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்பார்ட்மெண்ட் இந்த சொசைட்டியில் இருக்குங்கிறப்ப அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே அந்த ஒரு இதை யூஸ் பண்ணுறாங்கங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் பூனேயில் பார்த்தேங்க. ஏன்னா அதுதான் நான் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். லோக்கல்ஸ்லலாம் நம்ம வில்லேஜ் சைட்லாம் இருக்கும்போது ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ பேமெண்ட் கொடுப்போம், ஸோ நம்ம சொல்கிற டைமில் வருவாங்க, இந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒரு கம்பெனியே எடுத்து இவங்களுக்கு கீழே இவ்வளோ பேரை வச்சு ஒரு மெய்ட்ஸ் மாதிரி நடத்துகிறாங்கங்கிறத நான் பூனேயில் தான் மொத பார்த்தேன். இப்போ நிறையா வந்துருச்சுங்க. நான் சொல்கிறது கோவிட்டில் நான் அப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்த்தேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணி இந்த ஒரு கொஷினும் கேட்கலாங்க. இப்போ ஏங்க நீங்கள் அமெரிக்காவில் அந்த மாதிரிலாம் இல்லையா, பிராண்டட் கம்பெனிஸ் வச்சு அதுலேருந்து நிறையா மெய்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி உங்களோட லொக்கேஷன் உங்கள் சொசைட்டியில் இந்த மாதிரி ஹெல்ப்புக்கு ஆள் கொடுக்குற மாதிரிலாம் இல்லையா ஆஃபர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்குதுங்க. பட் அதோட ப்ரைஸ் ரொம்பவே ஹை, ரொம்ப ரொம்ப ஹை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்துட்டு எல்லோரும் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி ஸோ இப்போ வந்து வீடை க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வேக்கம்ஸ் ரோபோட்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அதை வந்து நம்ம வாங்கி போட்டுடலாம், அந்த ப்ரைஸ்க்கு நம்ம இந்த மாதிரி வாங்கி போட்டோன்னா அது ஈஸியாக க்ளீன் பண்ணிடும். ஏன் ஈவன் டிஷ்வாஷர்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக எனக்கு வந்து நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, நான் முன்னாடி யூஸ் பண்ணதே கிடையாது, நான் இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உங்கள் கூட நிறையா வீடியோஸில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து பாத்திரம்லாம் கழுவ ஆரம்பித்தோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் தாராளமாக 3லேருந்து 4 ரவுண்டு போகுங்க. காலையில் சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு கழுவணும், அதுக்கப்புறம் மதியம் சமைச்சதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு கழுவணும், அதுக்கப்புறம் பசங்க ஈவினிங் வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அடுத்து ஒரு ரவுண்டு குட்டி குட்டியாக ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு கழுவுற மாதிரி ஒன்று. அப்புறம் நைட்டு படுக்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட்க்கு பார்த்திங்கன்னா சிங்க் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அவங்க சிங்க் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஓகே, அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன், அவங்க வந்து ரிலாக்ஸாக அவங்க ஒரு கம்ஃபர்டபுளாக தூங்கின ஒரு ஃபீல் இருக்கும்.
அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. ஸோ அதனாலே நான் மேக்ஸிமம் 6 இயர்ஸ் வந்து நான் கழுவிடுவேன். இப்போ எனக்கு கொஞ்சம் பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும், கழுவ முடியல அப்படிங்கிறப்ப தான் நான் வந்து ஓகே டிஷ்வாஷரை வந்து திரும்ப லோட் பண்ணி விடலாம். நம்மளே எல்லா ஒர்க்கையும் எடுத்து போட்டு பண்ண வேணான்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 3 ஆர் 4 ஆர் 5 டைம்ஸ் கூட நான் கழுவிட்டே இருப்பேன் ஒரு நாளைக்கு. ஸோ இவ்வளோ தடவை கழுவும்போது நம்ம டிஷ்வாஷரை வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை போட்டு விட்டுர்லாங்க. 2 ஹவர்ஸ் அப்படின்னாலும் ஒர்த்து வாஷ் பண்ணுறது. ஏன் நம்ம லோட் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறது, பாத்திரத்தை கழுவுனதுக்கப்புறம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 15 நிமிஷம் தாங்க ஆகும். 2க்குமே நான் சேர்த்து சொல்கிறேன். பாத்திரத்தை உள்ளே வைக்கிறதுக்கும் அப்புறம் நம்ம கழுவுன பாத்திரத்தை எடுத்து வைக்கிறதுக்கும் 15 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் இது வந்து நான் கழுவ ஆரம்பித்தேன்னா, ஒரு தடவை நான் பாத்திரம் கழுவ ஆரம்பித்தேன்னா 30 நிமிஷம் நான் என் கைட்ட கழுவணும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை கழுவுறதுக்கு 30 நிமிஷம் அப்படின்னா நான் 3 ரவுண்டு 4 ரவுண்டுன்னு கழுவியிருக்கேன். ஸோ அப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு டிஷ்வாஷர் வந்து ஒர்த்தாக தெரிஞ்சது. அந்த 6 வருஷமுமே நான் பாத்திரம் வந்து வைக்கிறது ஒரு ஸ்டோரேஜாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, இப்போ தான் நான் வந்து அதை லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு மெய்ட்ஸ்க்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 ஹவருக்கே 1000 ஆர் 1500லாம் கொடுத்து க்ளீன் பண்ணுறவங்கலாம் இருக்கிறாங்கங்க. ரொம்ப டாப் ஹை பீப்புள்ஸு. நிறைய அமெரிக்கன்ஸ் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பயங்கர சேலரி வாங்குறவங்களாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வீட்டை மெயின்டைன் பண்ணும்போது ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்து பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ பேமெண்ட் வந்து நம்ம ஒரு தடவை கொடுக்கணும். நான் சொல்கிறது மந்த்லி பேமெண்ட் கிடையாதுங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு கொடுக்கணும். ஸோ அதை வந்து நம்மளே பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி இங்கே நிறைய பேர் யோசிப்பாங்க. அவ்வளோ காசு கொடுத்து ஒருத்தங்களை வைக்கிறதுக்கு வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு ரோபோவும், டிஷ்வாஷர் இருக்குது, அப்புறம் வந்துட்டு ட்ரையர் வாஷர் இருக்குது. ஸோ அதை நம்மளே பண்ணிடலாமே, ஒரு 10-15 நிமிஷம் வேலை தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சி மைண்டில் தான் எல்லா ஒர்க்கையும் இங்கே அமெரிக்கன்ஸாக இருக்கட்டும், இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்க இந்தியன்ஸாக இருக்கட்டும், நம்மளோட ஒர்க்கை நம்மளே பண்ணிப்போன்னு தான் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் கிவிங் டே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அமெரிக்காவில். ஸோ தேங்க்ஸ் கிவிங் டே வந்து ஒரு 4 நாள் லீவ் வந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. அந்த 4 நாளில் தான் நாங்கள் ட்ரிப் வந்து சிக்காகோ வந்திருந்தோம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லேருந்து கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி போகணுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். சிக்காகோவில் பெரிய தமிழ் கோவில் இருக்குது, நம்ம பெருமாள் கோவில். இங்கே வந்த புதுசில் நாங்கள் ஃபஸ்ட்டு சிக்காகோவில் தாங்க இருந்தோம். எனக்கு கோவிலுக்கு வந்து நானும் ஹஸ்பண்டும் அப்போ வந்து அதாவது வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை போவோங்க. காய்கறி வாங்குறதுக்காகவே ஃபஸ்ட்டு போவோம். ஏன்னா நாங்கள் இருந்துறது வந்து சிக்காகோவில் ராக்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துலங்க. அங்கே வந்து காய்கறி எல்லாமே பக்கத்தில் கிடையாது, இந்தியன் கிராசரிஸே கிடையாதுங்க. ரொம்ப கிராம மாதிரி ஒரு ஏரியா தாங்க நாங்கள் இருந்தோம். அதனால காய்கறிகள்லாம் வேணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நாங்கள் சிக்காகோவில் அந்த மெயின் டவுன் டவுனுக்குள்ளே வரணும். வந்து தான் நாங்கள் காய்கறி வாங்கணும். அங்கே பட்டேல் அப்படின்னு ஒரு 2-3 ஷாப் வந்து பட்டேல் இருக்கும். அப்புறம் குட்டி குட்டி இந்தியன் கிராசரிஸ்லாம் இருக்கும். அங்கே தான் நாங்கள் வந்து காய்கறி வாங்குவோங்க. நாங்கள் வந்து எங்களோட ராக்ஃபோர்ட் லொக்கேஷன்லேருந்து அந்த சிக்காகோ மெயின் டவுனுக்குள்ளே வரதுக்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுங்க. காலையில் நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்புனோன்னா அப்புறம் திரும்ப மதியம் வந்துடும். நிறைய நாள் வந்து நாங்கள் ஏதாவது சாப்பாடு வேணும்னா அங்கே கொண்டு வந்திருக்கோம். குட்டி குட்டியாக பேக் பண்ணி கொண்டு வந்து காய்கறி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோவிலுக்கு போவோம். பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு திரும்ப நாங்கள் பேக் அகெயின் வீட்டுக்கு போகிறதுக்கே நைட் ஆயிருங்க 7 o'clock. சில நேரம்லாம் மழையிலலாம் நாங்கள் மாட்டிட்டு காரை ட்ரைவ் பண்ண முடியாமல் ரோடோரெல்லாம் நின்றுருக்கோம். அந்த ரோட்டில் ஒரு தனி லைன் இருக்குங்க. அதாவது நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி லைனில் வந்து நம்ம நின்றுக்கலாம், நம்மளால் ட்ராவல் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப. ரொம்ப பயங்கர மழை இடியெல்லாம் விழுந்தது. அந்த டைமில் ட்ராவல் பண்ண முடியாமல் அந்த எமர்ஜென்சி லைன்லாம் நின்றுருக்கோம். பயந்து போய் நானும் ஹஸ்பண்டும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது நான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் கிட்ட. இந்த மாதிரிலாம் நம்ம இருந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கேட்கலாங்க, எங்கள் காய்கறி வாங்குறதுக்கு இவ்வளோ பெரிய சீனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. அமெரிக்காவில் அதாவது தெரியாத ஒரு ஊருக்குள்ளே நம்ம இந்தியன்ஸ் வந்து வாழ்கிறோம்லங்க, அந்த லைஃப்லாம் வாழ்ந்து பார்க்கும்போது தாங்க ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறப்ப அதெல்லாம் தெரியும். கிளிப்ஸ்லாம் நான் ரோடை கிராஸ் பண்ணி போகும்போது உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து கோவில் பக்கத்தில் வந்துட்டோம். அந்த கோவிலோட பேர் கேட்டிங்கன்னா எஸ்விஎஸ் பெருமாள் டெம்பிள். அதாவது அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோவில் வந்து தெரியாமல் இருக்கவே இருக்காது. ரொம்ப பெரிய ஃபேமஸான கோயிலுங்க அரோரா டெம்பிள் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து வியந்து தான் இந்த டைம் பார்க்கும்போது பார்த்தோங்க. எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு 5 இயர்ஸில் கோவில் அப்படிங்கிற மாதிரி.
நாங்க பார்த்த பெருமாள் டெம்பிள் ரொம்ப குட்டியா இருந்தது நாங்க இருக்கும்போது. இப்ப நெறைய சேஞ்சஸ் பண்ணிட்டாங்கங்க. என்ட்ரன்ஸே அவ்ளோ அழகா இருந்தது. என்ட்ரன்ஸ்ல வந்து வச்சிருந்த ஒவ்வொரு விநாயகரும் என்னோட லைஃப்ல நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட்டா பார்க்குறேன். இந்த மாதிரி அழகழகா விநாயகர வந்து நம்ம வால்பேப்பர்ஸ்ல தான் பார்த்துருப்போம். கோயிலுக்கு முன்னாடி அழகான சிற்பங்கள்ல வச்சிருந்தாங்கங்கிறபோது, எனக்கே பார்க்கும்போது அவ்ளோ சூப்பரா இருந்ததுங்க. நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, அகைன் பேக் நம்மளோட டாபிக் உள்ள போலாம். இதனால நெறையா பேருக்கு இங்க நெறையா பாயிண்ட்ஸ் வந்து தெரிய வருங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இல்ல உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா, இந்த வீடியோல கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சத தான் நான் இப்ப ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இப்ப எதனால மெயினா அமெரிக்கன்ஸா இருக்கட்டும், இந்தியன்ஸா இருக்கட்டும், இங்க வேற அமெரிக்கால வாழ்ற வேற எந்த கண்ட்ரி பீப்பிள்ஸா இருக்கட்டும், ஏன் எல்லாரும் அவங்களோட ஒர்க்க அவங்களே பண்ணிக்கிறாங்க? மெய்ட்ஸ் ஏன் வச்சுக்கவே மாட்டாங்க? அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் வந்து மாத சம்பளம் கொடுத்து ஒருத்தங்களை வந்து ஹெல்ப்புக்கு மெய்ட்ஸாக வச்சுக்கிறோங்கிறப்ப இங்கே வந்து அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையாதுங்க. ஏன்னா ரொம்ப ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது, இந்த வீடு க்ளீன் பண்ணணும், இந்த ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறபோது தான் 1 ஹவருக்கோ 2 ஹவர்ஸ்க்கோ இவ்வளோ பேமெண்ட் கொடுத்து வச்சுப்பாங்களே தவிர்த்து, மந்த்லி ரெகுலராக வாங்க, ரெகுலராக ஹெல்ப் பண்ணுங்கள், ரெகுலராக என்னோடய குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யாருமே இங்கே வந்து வச்சுக்க மாட்டாங்கங்க. ஏன்னா பேமெண்ட் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அவ்வளோ பேமெண்ட் கொடுத்து வாங்குறதுக்கு நம்மளோட ஒரு மெஷினில் அதை இம்போர்ட் பண்ணிடலாமே அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வச்சிடலாம், டிஷ்வாஷர் வச்சிடலாம், இல்லை ரோபோ கிளீனர் வச்சிடலாம். ஸோ இல்லை வேக்யூம் வேறு ஏதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சக் பண்ணுற மாதிரி வேக்யூம்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் பீப்புள்ஸ் வந்துட்டு மெஷினபிளாக தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர்த்து, ஸோ அதை வந்து பீப்புள்கிட்ட வந்து கொண்டு போய் அந்த ஒரு ஒர்க்கை வந்து மந்த்லி பேமெண்ட்டாக கொடுத்து இங்கே யாருமே வைக்க மாட்டாங்க மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அப்படியே வச்சுருந்தாலுமே ஹவர்லியோ அந்த மாதிரி தான் ஒர்க்குக்கோ ஹெல்ப்புக்கு கூப்பிடுவாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப ஹை சேலரி வாங்குறவங்க தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அழகாக இருக்குல்லங்க. எவ்வளோ அழகாக சிற்பம்லாம் செஞ்சுருக்காங்கன்னு பாருங்களேன். இதான் ஃபர்ஸ்ட்டு டைம் நான் வந்து பார்க்குறேங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அமெரிக்காவில் நம்மளோட தமிழ் கலாச்சாரம், இந்த மாதிரி சிற்பங்கள், இந்த மாதிரி கோவில்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு வைப் இருக்கும்லங்க, அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அந்த விநாயகரோட மடிப்பு, அதாவது அவரை போட்டிருக்க அந்த காஸ்டியூம்ஸ் கூட அவ்வளோ அழகாக இருந்தது. இது ஸ்னோவில் பார்க்கும்போது மை காட் அழகாக இருக்கும் நினைக்கிறேங்க. நிறைய பேர் ஸ்னோவில் வந்து பார்ப்பாங்க இந்த ஒரு என்ட்ரன்ஸ் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமியும் வச்சுருந்தாங்க அங்கே கோவிலுக்குள்ளே. அவ்வளோ பெரிய டெம்பிள், அவ்வளோ சூப்பராக இருந்தது சாமி தரிசனம். எப்படி சொல்கிறது, ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டோம் சாமிக்கிட்ட அப்படின்னா அந்த ஒரு 2 மாதத்துக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் மனசுலங்கிற மாதிரி தாங்க இருந்தது எனக்கு. கோவிலுக்குள்ளே வந்து ஒரு 1 hour இருந்திருப்போங்க. இருந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து இங்கே வந்து பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம பிரசாதமும் வாங்கிக்கலாம். கோவிலுக்குள்ளே வந்து ஃபோன் நாட் அலவுட், அதனால நான் உள்ளே எதையுமே கேப்சர் பண்ணலங்க. நான் அதை சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. அப்புறம் நீங்கள் கோவில்னு சொல்லிட்டு உள்ளெல்லாம் காட்டலன்னு நீங்கள் கேட்டக்கூடாதுல, அப்புறம் அது எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்லிக்கிறேன். விநாயகரில் உங்களுக்கு எதுங்க ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு இந்த பைலா வாசிக்கிற விநாயகர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அமெரிக்காவில் வேலை பார்க்குறது, அதாவது மெய்ட்ஸ் ஹெல்ப்புக்கு வந்துட்டு கூட ஒரு ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இங்கே ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ ஒரு 2 hours நம்ம ஒருத்தங்களை கூப்பிட்டு ஹெல்ப்புக்கு, நம்மளோட இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம 2 hours கூப்பிட்றோம் ஹெல்ப்புக்கு அப்படின்னா கூட அதுக்கு ஒரு ப்ரொசீஜர், இன்ஸ்ட்ரக்ஷன், பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்லைனில் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த மாதிரிலாம் ப்ரொசீஜர் இருக்குதுங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு தான் ஒருத்தங்களை வந்து நம்ம ஹெல்ப்பை கூப்பிட முடியும். நீங்கள் வந்து கேட்கலாம், எங்கள் ஆல் ஓவர் அமெரிக்காவில் ஒரே ப்ரொசீஜர் தான் ஃபார்மேட் பண்ணுவாங்களா ஒரு மெய்ட்ஸ் வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க. அவங்களோட ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸுமே சேஞ்சஸ் இருக்குங்க. ஸோ அவங்களோட ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு மெய்ட்ஸ் வைக்கணும் ஒரு 2 hours அப்படின்னா உங்களோட லொக்கேஷன், இப்போ நாங்கள் மெஷிகன் லொக்கேஷனில் என்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ரொசீஜர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஹெல்ப் வேணும்னா நம்ம வந்து அந்த மெய்ட்ஸை வந்து நம்ம கூப்பிடணும். ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணணுமே அப்படின்னு நிறைய பேர் யோசித்து பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஒர்க் அன்றாட லைஃப்பில் என்னென்ன ஒர்க்ஸ் இருக்கோ எல்லா ஒர்க்கையும் அவங்களே பண்ணிப்பாங்க. நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாங்க, ஏங்க ஒர்க்கு போகிறீங்க, சேலரி வாங்குறீங்க, வீட்டுக்கு வந்துட்டு உங்களோட ஒர்க்கை மெஷின் தான் பண்ண போகுது, இதெல்லாம் உங்களுக்கு என்னங்க ஒர்க்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க.
இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம் அப்படின்னாலுமே நம்ம கம்பெனிக்கு ஒர்க் போகும்போது அங்கேயுமே எல்லாமே மாறிடுச்சு. எப்படி வந்து யூஎஸில் வந்து ஒரு மெஷின் வந்து க்ளீன் பண்ணுதோ அந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே இப்போ சென்னையில் கூட கொண்டு வந்துட்டாங்க. வாஷிங் மிஷின் இருக்குது, ட்ரையர் இருக்குது, அப்புறம் வந்து ரோபோ கிளீனர் இருக்குது, டிஷ்வாஷர் இருக்குது. இங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதோ அதே தான் சென்னையிலையும் இருக்குது. ஸோ சேம் ஒர்க்கு தான் நம்மளுமே பண்ண போகிறோம். ஸோ இதுக்கும் அதுக்கு என்ன வேரியேஷன்ஸ் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க மெய்ட்க்கு. நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்கும்போது இங்கே ஒரு 2 மணி நேரம் வாங்குங்க, ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இந்த ஒர்க்கை ஷேர் பண்ணி கொடுங்க, இந்த டைமிங்கில் வந்துடுங்க, இந்த மாதிரியெல்லாம் நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி தான் ஒருத்தங்களை கூப்பிடணுங்கிற வந்து இது கிடையாது. ஒரு மெயின் ரீசனாலே இங்கே யாருமே பண்ண மாட்டாங்கங்க. நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து தாங்க எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் உங்களோட. ஸோ இதுதான் இப்படி தான் அந்த மாதிரிலாம் நான் எதையுமே சொல்ல வரலைங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன்ஸ், இந்த பாயிண்ட் இப்படி இல்லை, இந்த பாயிண்ட் இப்படி இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நான் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்கள் கூட சொல்லியிருக்கேன். சிக்காகோ வந்திருந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கரமாக விண்டுங்க. ஸோ அன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ரோம் அலர்ட் மாதிரி இருந்தது. ஆக்சுவலி வந்து நாங்கள் எல்லாம் செக் பண்ணும்போது அன்றைக்கி வந்து ஸ்ட்ரோம் அலர்ட் வந்து கொடுக்கலங்க. சரி கிளம்பலாமே லீவில் அப்படின்னு சொல்லிட்டு சிக்காகோ கிளம்புறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தாங்க தெரியும் எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்னோ அதிகமாக விழுது, அன்றைக்கி ஸ்ட்ரோம் அலர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்து தான் ட்ரைவ் பண்ணி வந்தோம். பேருக்கு தெரியுங்க. அப்படி நீங்கள் கிளம்பி வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கொஷின் இருக்குது, நான் சொல்கிறேங்க. அதாவது லீவு விட்டுட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்ம இந்தியாவில் சென்னையிலலாம் இருக்கும்போது அம்மா வீட்டுக்கு போவோம், எங்கேயாவது கொஞ்சம் நேரம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ரிலேட்டிவ் வீட்டுக்கு போவோம், ஸோ ஏதாவது ஷேர் பண்ணுவோம். பட் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு கிளம்பி வந்தால் தான் அந்த ஒரு டே நமக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீலிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு 4 சுவத்துக்குள்ளேயே வச்சுருந்தோன்னா ஜஸ்ட் தே வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் சம்திங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இதில் இருக்குங்கிற மாதிரி தான் வந்து என்னோட கருத்து. என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஒர்க்கை எங்கே இருந்தாலும் நம்மளே பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது தாங்க. தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த ஒரு சிம்பிள் லாஜிக் தான். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.